إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏகநாயன் புனிதமாக ஆக்கியிருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயரிய சிந்தனையில் நாமெல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்திய ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். நபிகளார் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாமு யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழரிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கதில் லகௌத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள். இந்த ஜும்மாவினுடைய பிரதிபலனை நலனை நீங்கள் மறுமையில் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்த அந்த எச்சரிக்கை ஊட்டும் செய்தியை நாம் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் முழுமையாக ஈடுபட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு மத்தியில் இந்த நேரத்தில் இறைநேசர்கள் யார் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில மார்க்க அடிப்படைகளையும் மார்க்க விடயங்களையும் உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக தௌஹீது பேசக்கூடிய மக்கள் அவர்கள் எந்த ஒரு தீமையை எதிர்ப்பதாக இருந்தாலும் மதுவையோ விபச்சாரத்தையோ வட்டியையோ சூதாட்டத்தையோ இன்ன பிற உலக லாபத்தை நோக்கி விழுந்து மறுமையினுடைய லாபத்தை எதிர்பார்க்காத அந்த தருணங்கள் எல்லாவற்றையும் முஸ்லிம் சமுதாயத்திடம் இருந்து களைவதற்கு எத்தனையோ பல பிரச்சாரங்களை மேற்கொண்டாலும் இது அத்தனை பெரும் தீமைகளை விட பெரும் தீமையாக ஒரு தௌஹீத்வாதி அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையில் நடக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு இஸ்லாமியன் எல்லா தீமைகளை விட மேன்மையான ஒரு தீமையாக, முதன்மை இடத்தை பெற்ற தீமையாக இணை வைப்பு என்கிற காரியத்தை தான் வேறறுப்பதற்கு அவன் துடிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் அதிகமாக எல்லா ஜும்மா மேடைகளிலும் கேள்விப்பட்ட ஒரு வசனம் தான் சூரா நிசாவிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. அதற்கு கீழே இருக்கிற எந்த பாவமாக இருந்தாலும் சரி, தான் நாடியவருக்கு அவன் மன்னிப்பான், தான் நாடியவரை அவன் தண்டிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுகிறாரோ அவர் பெரும் வழிகட்ட சிந்தனையை கற்பனை செய்கிறார், வழிகட்ட பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார் என்று திருக்குரானிலே அல்லாஹ் வேறு சில இடங்களிலும் இது குறித்து எச்சரிக்கை செய்கிறான். அப்படிப்பட்ட அந்த இணை வைப்பு இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதிகமாக பயந்தார்கள். சமுதாயத்திடம் இந்த இணை வைப்பு வந்து விடுமோ, இந்த இணை வைப்பை தவிர வேறு ஒரு பாவத்தை ஒருவன் செய்வானே ஆனால் அது அல்லாஹுவால் மன்னிக்கப்படும் என்கிற நற்செய்தியையும் சேர்த்து நபிகளால் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரும் அபூதர் அல் கிஃபாரி என்று அழைக்கப்படுகிற ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்ற பெரும் தியாகத்தை செய்த ஒரு நபித்தோழரோடு ஒரு பயணத்தில் ஒரு இடத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மதீனாவினுடைய வெளிப்புறத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிற அந்த இரவு வேளை நபிகளார் சொல்லுகிறார்கள், அபூதரே
கொஞ்சம் இங்க காத்திருங்கள், அந்த மலைகள் நிறைந்த பாறைகள் நிறைந்த பகுதிக்கு நான் போயிட்டு வரேன், எனது கட்டளை இல்லாமல் நீங்கள் நகர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா போறாங்க. அபூதர் ரசூல்லாவுடைய கட்டளையை ஒவ்வொன்றையும் அணு அணுவாக கடைபிடிக்கக்கூடிய மனோபாவம் கொண்ட ஒரு நபித்தோழர். ரசூல்லா சொல்லிட்டு போயிட்டாங்கனால அதே இடத்துல இருக்கிறாங்க. திடீரென்று அங்க ரசூலுல்லா குறிப்பிட்டு சொன்ன அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அங்க பெரும் சப்தம் கேட்கிறது. போக இவருக்கு ஒரு ஆசை, ஒருவேளை நபிக்கு இது நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா நபியுடைய வார்த்தைக்கு நம்ம மாறு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே நிக்கிறாங்க. சிறிது நேரம் கழித்து நபிகளார் தாமதமாக அங்கிருந்து வராங்க. வந்து நபிகளார் சொன்னார்கள், அபூதரே, சிறிது நேரத்திற்கு முன்பாகத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார். ஒரு நற்செய்திக்குரிய வார்த்தையை அவர் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், மன்மாத்த மின் உம்மத்தி, யார் எனது சமுதாயத்தில் இருந்து மரணிக்கிறாரோ, லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத நிலையில், கடவுள்னா ஒருத்தன் தான், அவன் தான் உணவளிக்கிறான், பாதுகாக்கிறான், உயிரூட்டுகிறான், மௌத்தாக்குகிறான். அவனுடைய ஆற்றலோ தகுதியோ அந்தஸ்தோ திறமையோ குதிரத்தோ அதில் கடியில் லட்சத்தில் கோடியில் ஒரு பங்கு கூட அல்லாஹ் அல்லாத எந்த படைப்பினத்திற்கும் கிடையாது என்ற மனநிலையில் யார் இந்த இஸ்லாத்தில் இருந்து எனது சமுதாயத்தில் மரணத்தை அடைகிறாரோ, தகலல் ஜன்னா, அவர் கட்டாயம் சொர்க்கத்தை அடைந்து விடுவார், என்ன பாவம் செஞ்சாலும் சரி. இத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த ஜிப்ரீல்ட்ட கேட்கிறாங்க, ஒயின் சரக்க ஒயின் ஜனா ஒயின் சரக்க, அவன் விபச்சாரம் செய்தாலுமா, அவன் திருடினாலுமா என்று நபிகளார் கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஆமா, ஒயின் ஜனா ஒயின் சரக்க, விபச்சாரத்திலேயே அவன் ஈடுபட்டாலும் சரி, திருட்டிலே அவன் ஈடுபட்டாலும் சரி, அவன் கட்டாயம் நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைவான் என்று நபிகளார் சொன்னார்கள். இதே கேள்வியை அபூதர் திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஒயின் ஜனா ஒயின் சரக்க, விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் மன்னிக்கப்படுவானா? ஆமாம், விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் அவன் மன்னிக்கப்படுவான், கண்டிப்பாக அவன் சொர்க்கத்தை அடைவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரம் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த தகவலை நான் மக்களிடத்தில் எடுத்து சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய நற்செய்தி. பெரும் பெரும் பாவத்தில் ஈடுபடக்கூடிய ஈமான் கொண்டவர்கள் ஒருவேளை ஈடுபட்டால் அவர்கள் உள்ளத்தில் ரணமாக இருக்கிற காரியம் என்னன்னா, நம்ம இந்த காரியத்தை செஞ்சிட்டோமே, மது அருந்திட்டோமே, வழிபாட்டில் குறை வச்சிட்டோமே, வேற வேற களவாடுவது மற்ற தீமை செஞ்சிட்டோமே, அல்லாஹ் நம்மள நரகத்தை தள்ள போறாம, கதை முடிஞ்சிருச்சு, நிறந்த நரகவாசி என்றெல்லாம் சில மக்கள் எண்ணி வருத்தப்பட்டு ஓய்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொன்னால் அவர்களை புத்துணர்ச்சியை கொண்டு வருமே, நான் போய் சொல்லவான்னு கேட்கிறாங்க. ரசூலை தடுக்கிறாங்க, சொல்லாத, அமல்களிலே குறை வைத்து விடுவார்கள், கட்டாயம் சொர்க்கம், அதுல மாற்றம் கிடையாது. ஷிர்க் வைக்காமல் மௌத்தாகிவிட்டால் கட்டாயம் சொர்க்கம். ஆனால் இதை காரணம் வைத்து மக்கள் அமல்களிலே அலட்சியம் காட்டுவார்கள், நன்மையில குறை வைப்பார்கள். இதை வெளி உலகத்திற்கு இப்போது சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்த நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுல ரசூலுல்லாஹ் திருட்டு ஆர்வம் முட்டல, இஸ்லாம் ஒரு காலமும் திருட்டு ஆர்வம் முட்டாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், வஸாரிகு வஸாரிகா, திருடியவன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஃபக்தாவு ஐதியஹுமா, அவர்களுடைய கரங்கள் துண்டிக்கப்பட வேண்டும். இது எதனால்? அவர்கள் கைகள் செய்த செயலுக்கான கூலி அல்லாஹ்வுடைய தண்டனை என்று அல்லாஹ் சொல்கிறான். விபச்சாரத்தை அல்லாஹ் சொல்கிறான், வஸானியத்து வஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மியத்த ஜல்தா, விபச்சாரம் செய்தவன் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒவ்வொருவரையும் 100 கசையடி கொடுக்கப்பட வேண்டும். கொடூரமான தண்டனை. கை போறதும் கசையடி கொடுக்கப்படும் லேசப்பட்ட காரியமா? 30 நாள் ரிமாண்ட்ல வைக்கிற மாதிரியா? வெயில அனுப்புற தினம் வந்து கையெழுத்து போடுங்கிற மாதிரியா? கை போயிரும். 100 கசையடி கொடுக்கிறதுக்குள்ள ஒருவேளை சிலருடைய உயிர் போனாலும் போயிடலாம். அப்படிப்பட்ட அளவிற்கு தண்டனையாக சொல்லப்பட்ட குற்றத்தை கூட ஷிர்கோட ஒப்பிடும் போது இது ஒரு பாவமே இல்லைங்கிறான்ல, இது பெரும்பாவம். விபச்சார லேசப்பட்ட பாவனை ஈடுபட்டு விடாதீர்கள். இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்றான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா, விபச்சாரத்தில் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள், அது கெட்ட வழியும் அருவருக்கத்தக்க காரியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இணை வைப்பு என்ற பாவத்தோடு ஒப்பிடும்போது விபச்சாரம் ஒண்ணுமே கிடையாதுன்ட்டான், திருட்டு ஒண்ணுமே இல்லைன்ட்டான். அப்ப என்ன அர்த்தம்? இதை ஆர்வமூட்டுவது அல்ல நோக்கம், அதனுடைய பிரம்மாண்டத்தை அல்லாஹ் உணர்த்துகிறான். அது சாதாரண பாவம் இல்ல, நீ சீரியஸ்னஸ் தெரியாம இருக்காத, அந்த பாவத்தில் நீ ஈடுபட்டு விடாதே என்று அல்லாஹ்
நபிகளாருக்கும் ஏனைய முஸ்லிம் சமுதாயத்திற்கும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். இதை எதுக்கு நினைவுபடுத்துறோம் தெரியுமா? இன்றைக்கு வாழுகிற பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் இறைநேசர்கள், அவுலியாக்கள் என்கிற பெயரால் இணை வைப்புக்கு புதுசா ஒரு கதவை திறந்து அந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. அவுலியாக்கள்கிட்ட துவா செய்யக்கூடாதாங்கிறாங்க. அட அவுலியாக்களுக்கெல்லாம் பெரும் அவுலியா இப்ராஹிம் நபிகிட்டே கேட்க கூடாது. நாளை மறுமை நாளில் முழு மனித குலத்தில் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தலைவர், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர், அந்த தூதரிடத்திலே துவா செய்யக்கூடாது. ஒருவரை அவுலியா என்று தீர்மானிக்க நமக்கு அதிகாரம் இருக்குதா? அதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரை அவுலியான்னு சொல்லலாம்? ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் அவுலியா, அவர் அவுலியான்னு சொல்ல. அவுலியான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவனுடைய நேசம் கொண்ட மக்கள், இறை நேசம் உள்ளவர்கள். யாரு சொல்லலாம்? நான் ஒருத்த மேல நேசம் வச்சிருக்கிறேன்னா நான் சொல்லணும். எனக்கு என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் குடும்பத்தாரை, என் தாய் தந்தையை, என் நட்பு வட்டாரத்தை, என் உறவினர்களை எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லணும். நான் சொல்லாமல் நீங்க முடிவெடுக்கலாமா? இவருக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும், இவருக்கு இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த கூட்டத்தார் ரொம்ப பிடிக்கும், இந்த சொந்தக்காரங்க பிடிக்கும் என்று நீங்கள் முடிவெடுக்க உங்களுக்கு அருகதை இருக்கிறதா? உங்களுக்கு அதற்கான திறமை இருக்கிறதா? என் மனதில் உள்ளதை அறிய முடியாதுங்கிறது இஸ்லாம். சாதாரண மனிதர்கள் உள்ளத்தில் இருப்பதை அறிய முடியாது என்கிறது இஸ்லாம். அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிய முடியுமா? ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தையும் அதுதானே. திருக்குரானில் 7 இடங்களில் சொல்லக்கூடியது அதுதானே. உள்ளத்தில் இருப்பதை அல்லாஹ் அறிவான், ஆனால் அவனிடத்தில் இருப்பதை எந்த ஒன்றையும் உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறான் நபிக்கே தெரியாது. என்னைக்கு மறுமை வரும் தெரியுமா? மறுமையில யாருடைய தீர்ப்பு எப்படி முடியும் தெரியுமா? யாருடைய கணக்கு வழக்குகள் எப்படி பார்க்கப்படும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு சொர்க்கம் போவோம் மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த சொர்க்கத்துக்கும் மறுமையில் எழுப்பப்படுவதற்கும் இன்பிட்வீன் கேப் இருக்குல்ல, இங்க என்ன நடக்கும் நபிக்கே தெரியாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன் நிலைமை என்னன்னு தெரியும். சொர்க்கம் போறோம் அது கன்ஃபார்ம், அது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. முழு மனித குலத்தில் முதலில் சொர்க்கத்தின் கதவை தட்டக்கூடியது நான், சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடியது நான், அது மாற்றம் இல்லை. ஆனால் அந்த 50,000 ஆண்டுக்கு நிகரான அந்த ஒரு நாளில் ஏன் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. நாங்க என்ன அல்லாஹ் எப்படி சுத்தல விட போறான்னு தெரியல, என்ன அல்லாஹ் எப்படி பயமுறுத்த போறான்னு தெரியல. நபிமார்கள் அஞ்சு நிற்பார்கள். எல்லா மக்களும் ஆதம் நபி இடத்தில் வந்து கேட்பார்கள், ஆதமே உங்களை அல்லாஹ் உங்க தன்னுடைய கரத்தால் படைக்கலையா? தனது ரூகை ஊதலையா? உங்களை மனித குலத்தின் முதல் மனிதராக, நபிமார்களில் முதல் நபியாக உங்களை ஆக்கலையா? பரிந்துரை செய்ய மாட்டீர்களா எங்க வாப்பா என்று கேட்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் இன்றைய நாளில் கோபத்தில் இருக்கிறான், அல்லாஹ் இன்றைய நாளில் கோபத்தில் இருக்கிறான். இதற்கு முன்பும் அவன் இப்படி ஒரு கோபத்தை பட்டது கிடையாது, இதற்கு பிறகும் அல்லாஹ் இப்படி ஒரு கோபத்தை படப்போவது கிடையாது. இந்த நாளை நாங்கள் பயப்படுகிறோம். எல்லா நபிமார்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில சொல்லுவாங்க. நபிமார்களுக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய திட்டமிடல் என்னன்னு, யாரை நேசிச்சான், எதுக்கு நேசிச்சான், என்ன காரணம். ஆனால் இன்றைக்கு உள்ளவர்கள் முடிவெடுக்கிறார்கள் இவர்கள் அவுலியாக்கள். அட அவுலியான்னு சொல்றாங்கல்ல, ஒரு ஓரளவுக்கு தோதுவான மக்களை அவுலியான்னு சொன்னால் அது ஒரு நியாயம் உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவர் ஒரு அவுலியா, அதுல மாற்றம் கிடையாது. ஏன் அவுலியாங்கிறோம்? அவர் சொர்க்கவாசி. அவருடைய பல தகுதிகளை பல நிலைகளை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். நபியோடு நாளை மறுமையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்தை அடையக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். அதுக்கு தகுதியும் அவர்கிட்ட இருந்துச்சு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வணக்க வழிபாட்டில் முழு சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார், தியாகத்தில் முழு சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார், தர்மத்தில் முழு சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். அல்லாஹ்வுக்காக வேண்டி இரத்த பந்த உறவுகளை முறிப்பதில் முழு சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். சுத்தமாக இருந்தார், இறைவனை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார், அல்லாஹ்வை வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதோடு குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருந்தார். இவ்வளவு காரியம் இருந்தா ஒருத்தர் அவுலியான்னு சொல்ல ஓரளவு வாய்ப்பு இருக்கு. சொல்றது கொஞ்சமா யதார்த்தம் இருக்கணும்லாங்க. இவங்க யாரை அவுலியாங்கிறாங்கன்னா, பல ஆண்டுகளாக மனநல நோய்களில் பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாம் இவர்களுக்கு அவுலியாக்களாக தெரிகிறார்கள். ஆள் குளிக்க மாட்டார், தலை சீவ மாட்டார், ஆடையை துவைக்க மாட்டார், நல்ல ஆடையை உடுத்த மாட்டார், தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டார். இவர் யார்? இறைவனுக்கு நேசர். அல்லாஹ்வுக்கு நம்ம சொல்ற பேர் என்ன தெரியுமா? குத்தூஸ் சொல்லி அல்லாஹ் அழைக்கிறோம், பரிசுத்தவான். சுபஹான்னு சொல்லி அல்லாஹ் அழைக்கிறோம்,
பரிசுத்தத்தின் மேன்மையானவன் இப்படி சொல்லி அழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவனுடைய நேசர் எப்படி இருப்பாரா? குப்பையில கடந்து புரண்டவராக இருப்பார், சாக்கடையில கடந்து நீந்தக்கூடியவராக இருப்பார். இவர் யாரு? அவர் அவுலியா. அட நபிகளார் ஒரு நாள் பரட்ட தலையோடு சமுதாய மக்கள் மன்றத்தில் வந்தது கிடையாது. ஒரு நாள் வந்தது கிடையாது. ரசூலுல்லாஹ் வறுமையில் இருந்தாங்கல்ல, பட்னி கடந்தாங்கல்ல, 2 கல்லை வயிற்றில் கட்டிக்கொண்டு நடந்தார்கள்ல, அப்படிப்பட்ட நபிகளார் பரட்டை தலையோடு ஒரு நாள் பொழுது வந்தது கிடையாது. ரசூலுல்லாஹ்க்கு முடியே கிடையாதா? தோல் பூஜம் வரைக்கும் முடியை வளர்த்தவர் நபிகளார். எப்போதும் தலையில எண்ணெய் தேய்ச்சி தலையை அழகாக படிய வாரி விட்டு அந்த தலைமுடியில சில ஸ்டைல ரசூலுல்லாஹ் வைப்பாங்களாம். 2ஆக வகிட்டு ரசூலுல்லாஹ் முடிகளை வைத்தார்கள். முகத்தின் பக்கம் சில முடிகளை தொங்கவிட்டுக் கொண்டு ஒரு காலத்தில் இருந்தார்கள். யூதர்கள் நடைமுறை அதுதான் என்று தெரிந்தவுடன் அந்த வழிமுறை ரசூலுல்லாஹ் கைவிட்டாங்க. நபிகளாரை தலை சீவாத மனிதராக அந்த சமுதாய மக்கள் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட நபிகளார் அவருடைய மார்க்கத்தை கடைபிடித்து இறைநேசராக வரக்கூடியவர்கள் தலையை சீவ மாட்டாங்க. இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த சுத்தமா? நபிகளார் உடல்ல ஒரு நாள் அழுக்கு பார்க்க முடியாது. சுத்தத்தில் அவ்வளவு கரெக்டா இருப்பாங்க. ஆடை ஒற்றை ஆடை, மாற்று ஆடைக்கு வழி கிடையாது. அந்த ஆடையை சரியான முறையில் துவைத்து நபிகளார் போடக்கூடிய இடத்துல இருந்தாங்க. ஆடை சுத்தமாக இருக்கும், இடம் சுத்தமா இருக்கும். நபிகளாருடைய கையை தொட்டு பார்த்த நபித்தோழர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் நபியின் கையை தொட்டிருக்கிறோம், அதை விட குளிர்ச்சியான ஒரு இடத்தை நாங்கள் தொட்டது இல்லைன்னா. உள்ளங்கை எப்படி இருக்கும்? எல்லாரும் உள்ளங்கை எப்படி இருக்குன்னு கேட்டா ஹீட்டாவே இருக்கும். உங்க உள்ளங்கையை கொஞ்சம் தொட்டு பாருங்க, ஹீட்டா இருக்கும். என்ன காரணம் கேட்டா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதுல வேர்வை சுரக்கும். உடலிலேயே அதிகமாக வேர்வை சுரக்கக்கூடிய இடம் உள்ளங்கை. அப்ப உள்ளங்கை எப்போதும் எப்படி இருக்கும்? ஹீட்டா இருக்கும். ரசூலுல்லாஹ் உள்ளங்கை எப்போதும் குளிர்ச்சியா தான் இருக்கும். ஒரு முறை அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகளார் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நான் ஃபாத்திமாவோட இருக்கிறேன், என் பக்கத்துல வந்து ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க. நபிகளாருடைய உள்ளங்காலின் குளிர்ச்சியை என் நெஞ்சில் நான் உணர்ந்தேன். நான் எப்போதுமே ரசூலுல்லாஹ் தூய்மையோடு இருப்பாங்க, கூடுமான வரைக்கும் ஒழுவோடு இருப்பாங்க. தண்ணீரோடு நபிகளார் அதிகமான நேரத்தை செலவழித்து தன்னை சுத்தப்படுத்தக்கூடிய இடத்தில் இருப்பார்கள் நபிகளார். இப்படிப்பட்ட நபிகளாருடைய மார்க்கத்தை கடைபிடித்தவர்கள் தங்களை அவுலியாக்கள் என்று அவர்கள் சொன்னாலோ, அவர்களுடைய வழியில் வந்த மக்கள் சொன்னாலோ, அவுலியா எப்படி இருக்கணும் தெரியுமா? அட நபிக்கு பாதியாவது இருக்க வேண்டாமா? நபி அளவுக்கு இருக்க வேண்டாம், நபிக்கு பாதியா இருக்க வேண்டாமா? சுத்தம்னா என்னன்னு கூட தெரியாத மக்கள் எல்லாம் சமுதாயத்தில் அவுலியாக்களாக பார்க்கப்படுகிறார்கள். மனநல நோயாளிகள் அவுலியாக்களாக பார்க்கப்படுகிறார்கள். உண்மையில் இறைநேசம் உடையவர்களாக இருந்தால் மார்க்க ஞானத்தோடு நடப்பார்கள். உண்மையில் இறைநேசம் உள்ளவர்கள் திருமணம் முடித்து பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவார்கள். ஒரு முறை சில நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இனி வாழ்நாள் முழுக்க நோன்பு வைக்க போகிறோம், இரவு முழுக்க தொழ போகிற மௌத்து வரை கல்யாணம் முடிக்க போறது கிடையாது, பிள்ளைகளை பெற்றெடுத்துக் கொள்ள போவது கிடையாது. கமிட்மெண்ட்ஸ் உள்ள வாழ்க்கை வேண்டாம். இது எதுவுமே இல்லைன்னு பள்ளிவாசலும் கதின்னு நடக்கலாம். அன்றாட காட்சியா ஒரு நாளைக்கு 50-100 கிடைச்சா கூட வண்டியை ஓட்டிடலாம். ஓட்ட முடியுமா? முடியாதா? முடியும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்று சில நபித்தோழர்கள் முடிவெடுக்கிறார்கள். இப்படின்னா யாரும் வாழ்ந்துடலாமே, இது என்ன பெரிய பாடா? இதை இஸ்லாம் சொல்லுது, நான் சொல்லல. இதை யாருமே வாழ்ந்துடலாமப்பா. ஆனா வழிபாடு செய்யணும். மனைவி இருந்து, பிள்ளைங்க இருந்து, பொருளாதாரத்துக்கு தேட போய் அப்ப ஒருத்த சுன்னத் தொழுகை தொழுறான் பாத்தீங்களா, அது பெரிய பாடு, கஷ்டம். அது தொழ முடியாது. கரெக்டா கடைக்கு போய் நிக்கணும், கரெக்டா கடையை திறக்கணும், கஸ்டமரை சந்திக்கணும். சந்திக்கலன்னா நாளைக்கு அந்த கஸ்டமர் இல்ல, நாளைக்கு அவன் இல்லைன்னா காசு இல்ல, காசு இல்லைன்னா வீட்டுல சோறு இல்ல, சோறு இல்லைன்னா பிள்ளைங்கள் மனைவி பட்னி. இதை ஒருத்த யோசிச்சான்னு வைங்களேன், அவனுக்கு சுன்னத் தொழுகை வேணுமா வேண்டாமங்கிற இடத்துக்கு வந்துருவான். இப்படிப்பட்ட நிலையில் ஒருத்தன் நெருக்கடியில பிடிப்பான் பாருங்க சுன்னத்து, அவன்தான் உண்மையில் அந்த கமிட்மெண்ட்ஸ் உலகத்துக்குள் தனக்குரிய கட்டுப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில் தனக்குரிய சுன்னத்தான அந்த வாழ்க்கையை, கடமைகளை, நன்மைகளை செய்கிறானே, அவன் தான் உண்மையில் இறை மார்க்கத்தை கடைபிடிக்கணும். மனைவியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பள்ளிவாசல்ல கதின்னு கிடக்கிறது. இப்படி ஒரு வாழ்க்கையில யாரும் சுன்னத் தொழலாம், யாரும் தஹஜ்ஜத் தொழலாம், யாரும் நன்மை செய்யலாம். நீ தான் உழைக்க வேண்டியது இல்லையே. நாளைக்கு பிள்ளைக்கு கொண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குதா? மனைவி கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குதா? எதுவுமே அவசியம் கிடையாது. இப்படி யாருனாலும் நன்மை செய்யலாம். நபிகளார் அப்படி நன்மை செய்ய ஆசைப்பட்ட நபித்தோழர்களை அழைத்து சொன்னார்கள், நான் இரவு தொழுகை தொழுவேன், தூங்கவும் செய்வேன், ஒரு நாள் நோன்பு வைப்பேன், ஒரு சில நாட்கள் நோன்பை விட்டு விடுவேன், திருமணம் முடித்திருக்கிறேன், பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்திருக்கிறேன். மன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, எனது வழிமுறையை விட்டவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்றார்கள் நபிகளார். கல்யாணம் முடிக்காதவங்க எல்லாம் அவுலியாக்களாக பார்க்கப்படுகிறார்கள். அவங்க பெரிய தியாகியம். கல்யாணம் முடிச்சவங்க யாரு? நீ எல்லாம் நான் வசுவாசு கட்டுப்பட்டவன்,
மனோ இச்சை உனக்கு இருக்கா? அதான் நீ பொண்டாட்டி பின்னாடி போற, பிள்ளைங்க பின்னாடி போற. நீ பெண் பின்னாடி பிள்ளை பின்னாடி போவியா? நீ உனக்கு வசுவாச கட்டுப்படுத்த முடியலங்கிறான். யாரு நபிகளாருடைய சுண்ணத்தை கடைபிடித்து திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்று தனக்குரிய நேரத்தில் அமல்களை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் யார்? துன்யாக்குரியவனம். கல்யாணம் முடிக்கிறது கிடையாது, பிள்ளையும் கிடையாது, எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. இவர் ஒருத்தர் வழிபாடு செய்வானா? இவர் யாரா? இவர் தான் அவுலியா. அல்லாஹ் நபிமார்களை அனுப்பும் போது அல்லாஹ் சொல்றான், நபியே உமக்கு முன்பு அனுப்பிய எந்த தூதராக இருந்தாலும் கல்யாணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய நிலையில தான் கொடுத்திருக்கிறேன். எல்லா நபிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஈசா நபி உட்பட. எல்லா நபிக்கும் புள்ள உண்டு, ஈசா நபி உட்பட. ஏன் அல்லாஹ் அப்படி பண்ணணும்? ஒரு பேச்சுக்கு ஒரு நபி கல்யாணம் முடிக்கலன்னு வைங்களேன், கல்யாணம் புள்ள எதுவுமே கிடையாது. அவர் தொழுதுட்டு மக்களை கூப்பிடுறாரு, வாங்க மக்களே தொழுங்க, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பாருங்க. நீங்க தொழுவீங்க பாய், உங்களுக்கு என்ன மனைவியா பிள்ளையா? எங்களுக்கு இருக்குதா பாய் கமிட்மெண்ட்ஸ், நாங்க தொழ முடியுமா என்ற வாதம் வைத்து விடுவார்கள். அல்லாஹ் சொல்றான், நான் ஏன் மாணவர்களை தூதர் அனுப்பல தெரியுமா? இந்த வாதம் அப்படி, அவர் மாணவர்ப்பா, அவர் தொழுவாருப்பா, அவர் நோம்பு வைப்பாருப்பா, அவருக்கு என்ன வயிறா வாயா சாப்பாடா? அவர் தர்மம் பண்ணுவாரு, நம்மளால முடியுமா என்று அவன் வாதம் வச்சிருவான். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த காபிர்கள் கேட்டார்கள், ஒரு மனிதரையா அல்லாஹ் மாணவராக அனுப்பணும்னு கேட்கிறான். அதுக்கு அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுக்கிறான், நாம் மாணவர்களை அனுப்பியதாக இருந்தால் கதை முடிஞ்சிருக்கும். என்னைக்கும் நாம் வானவர்களை தூதராக அனுப்புவதாக இருந்தால் கூட மனிதராக மாற்றி தான் அனுப்புவோம், வானராக அனுப்ப மாட்டோம். நீ வாதம் இப்படிதான் வைப்ப. நீ என்ன சொல்லுவ? அவருக்கு அவரால் முடியுமா நம்மளால முடியுமான்னு கேட்டுருவ. நபிமார்களையே கல்யாணம் முடிக்கிற இடத்த தான் வச்சிருக்கிறோம். இறையச்சவாதிகளுக்கு முன்னோடி என்றால் நபிமார்கள், இறையச்சவாதிகளுக்கு பாடம் நடத்துகிற ஆசிரியர்கள் கர்த்தாக்கள் நபிமார்கள். அப்படிப்பட்ட நபிமார்கள்ட்ட இல்லாத ஒரு இறையச்சவை ஆட்டு இருக்குதான் இந்த அவுலியாக்கள் இருக்குன்னு காட்டுறோம். சில அவுலியா பெருமக்களை எல்லாம் பற்றி சமீபத்தில், அதாவது சுபஹான மௌலூது நேரத்தில் கூட கதை கப்சாலாம் வராது. முஹைதீன் மௌலூது ஓதுகிற ரபியுல் ஆஹிர்ல என்ன பண்ணுவாங்கன்னா கப்சாக்களை அளந்து விடுவார்கள். நேற்றைக்கு ஒரு ஆலிம்சா பேசுறார், இஷாவுடைய தொழுகைக்கு பின்னாடி ஒரு பள்ளிவாசல பேசுகிறார். நபிகளார் சொன்னார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி, அந்த வார்த்தை இருக்கிற ரொம்ப சீரியஸான வார்த்தை. நபிகளார் சொன்னார்கள் எதனால் அளந்து விட முடியாது. அவர் சொல்றாரு, எனது வம்சாவளியில் ஒருவர் வருவார், கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என் வம்சத்திலிருந்து வருவார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே ஒரு 11வது 14வது தலைமுறையில் அவர் வந்துட்டாரு. பக்தாதில் வாழக்கூடிய ஞானி முஹையீதீன் வந்துட்டாராம். அவர் பேசுறார். அவர் யாருன்னு கேட்டா, முழு உலகத்தில் வாழுகிற வழிமார்களுக்கெல்லாம் தலைமை அவுலியா அவர் தான்ங்கிறார். அவுலியாங்கிற சர்டிபிகேட் கொடுக்கவே நமக்கு தகுதி கிடையாது. அவுலியாக்களுக்கெல்லாம் அவர் தான் பெரிய அவுலியா. மத்த அவுலியா ரசூலுல்லாஹ் அவுலியா இருக்கிறாங்களே, அந்த ரசூலுல்லாஹ் அவுலியாவை இந்த அவுலியாட்ட தான் பாடம் படிக்கணும். எவ்வளவு பெரிய இஸ்லாத்திற்கு குந்தகத்தை ஏற்படுத்துகிற வார்த்தையை மார்க்க சொற்பொழிவு என்று ஏற்படுத்துகிறாங்க பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்வையே சில நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா கிள்ளுக்கீர மாதிரி ஆக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரப்புல் ஆலமீனுக்கு உதாரணம் கிடையாது. இவங்க ரப்பை எவ்வளவு மோசமாக ஆக்குகிறார்கள் என்றால், ஒரு முறை அல்லாஹ்வும் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி நடந்து போனாங்க. அல்லாஹ் கீழே விழுந்துட்டான். இந்த வார்த்தையை பேசலாமா? அல்லாஹ் சொல்றான், தனக்கு பிள்ளை இருக்கிறது என்று காபிர்கள் சொல்லுகிறார்களே, அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கணும், வானம் இடிந்து விழ பாக்குதுங்கிறான். ஒரு நொடி பொழுதுல வானத்தை இடிச்சு மண்டையில விழ வச்சிருவேன், கதையை முடிச்சிருவேங்கிறான். அந்த வார்த்தை கேட்கவே சகிக்கலங்கிறான். இவன் சொல்றான், அவுலியாக்கள் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி இருக்கிறாரு, அவரும் அல்லாஹ்வும் நடந்து போகிறார். அல்லாஹ் கீழே விழுந்துட்டான், இவர் கையை பிடிக்கிறார். அதனால அவர் பேர் என்னது? தஸ்தகீர் என்று அழைக்கப்படுகிற பட்ட பேர் உடையவர். மலக்குல் மௌத் இருக்கிறார். இவர்கள் மலக்குல் மௌத் ஒரு வித்தியாசமா கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாது. இஸ்ராயில் என்று அழைக்கப்படுகிற ஒற்றை வானவர் தான் முழு உலகத்தில் உள்ள எல்லா ஆன்மாக்களையும் கைப்பற்றுவார் என்ற ஒரு கதை இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லல. திருக்குர்ஆனில் சூரா சஜிதா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜாஊன். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை கைப்பற்றுவார். அப்ப எனக்கு ஒரு மலக்குல் மௌத் பிரத்யேகமா தனியா இருக்கிறார், என் பேருக்குன்னு. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்குல் மௌத் இருக்கிறார், கூடயே இருக்கிறார். அவர் வேலை என்ன? அவர் அமைதியா இருப்பார். மரணத்துக்கான அந்த டைம் வந்த உடனே கதையை முடிச்சு தூக்கிட்டு போயிருவார். இதான் வேலை. இவங்க கதை என்ன? முழு உலகத்துக்கு இஸ்ராயில் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? ஒரு முறை சில உயிர்களை கைப்பற்றி கொண்டு போறார். ஒரு முறை ஒரு குழந்தையினுடைய உயிரையும் சேர்த்து கூடைகள்ல வைத்துக் கொண்டு செல்கிறார். அந்த குழந்தையினுடைய தாயார் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கிட்ட வந்து மன்றாடுறாங்க,
இதை இப்பவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா குர்ஆன் ஹதீஸ் வளர்ந்துருச்சு. மக்கள்கிட்ட இலகுவா ஒரு ஆப்பை தட்டு குர்ஆன் ஹதீஸை பார்க்கலாங்கிற காலம் வந்துருச்சு. எல்லா மார்க்க கருத்துக்களும் மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்துகிற காலம் வந்துருச்சு. இந்த காலத்திலையும் இந்த கதைகளை பேசிக்கொண்டு திரிகிறார். அந்த அம்மா வந்து கேட்டோன்னே இவர் என்ன பண்ணிட்டாரு, இஸ்ராயல்கிட்ட பேசுறார், வேறம் பேசுறார். அந்த புள்ள உயிரை மட்டும் விட்டுட்டு போப்பா, என்ன ஸ்கூல் வேன்ல ஏத்திட்டு போறாரா, ரூக கைப்பற்றாருங்கிற அந்த அடிப்படை கூட தெரியல, அந்த ரூக மட்டும் விட்டுட்டு போ. அவர் விடமாட்டேங்கிறார். இவர் ஒரு கயிறை போட்டு அந்த கூடையை இழுத்து கீழே தள்ளிவிட்டு எல்லா ரூகும் எல்லா உடலுக்குள் சென்று விட்டது. இஸ்ராயல் போய் சொல்றார் அல்லாட்ட, யா அல்லாஹ், இவரை வந்து இப்படி கேட்டார், நான் தரமாட்டேன், எல்லா கூடையை கவுத்து விட்டு போயிட்டாரு, நீ ஒரு உயிர் கேட்டா கொடுத்துருக்க வேண்டியதுதானே, எப்படி இப்ப யாருக்கு யாரு அடிமையாச்சு? அல்லாஹ் பாதுகாக்கணும். முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு கடவுளையே அடிமையாக ஆக்கின கதை தானே இது. திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா அன்னாம் என்ற 6வது அத்தியாயம். இந்த வார்த்தையை நீங்க மறந்துடாதீங்க. இனி யாராவது இப்படி ஒரு கதையை பேசுறான்னு இந்த வார்த்தையை எடுத்து சொல்லுங்க. வஹுவல் காஹிரு ஃபௌகல் இபாதி வயுர்சிலு அலைக்கும் ஹஃபலத்தன் ஹத்தா இதா ஜாஅ அஹதுகுமுல் மௌத் தவஃபத்துஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரித்தூன். மறக்கவே கூடாதுங்கிற வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அவன்தான் தன் அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். தன் அடியார்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பாதுகாக்கிறான். அவர்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிட்டால் மலக்குல் மௌத்தை அனுப்புகிறான். தவஃபத்துஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரித்தூன். நமது தூதர்கள் அவர்களுடைய உயிரை வஃபாத்தாக்கி விடுகிறார்கள், பறித்து விடுகிறார்கள். அவர்கள் தங்கள் பணியில் இதுவரை ஒரு நாள் குறை வைத்தது கிடையாதுங்க. வானவர்கள் கிள்ளுக்கிற படைச்சவனுக்கு மதிப்பு கிடையாது. முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு தான் உயர்வு என்று பேசுகிறார்களே, யோசிச்சு பாருங்க. இவர்கள் அவுலியாக்கள் என்று இவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். சமீபத்தில் கூட இன்னொரு வீடியோ வைரலாச்சு, இதே காயல்பட்டினம் மாநகரில் தான். இல்முல் பஹர் என்று அழைக்கப்படுகிற கல்வி பேர்க்கடல், கல்வியின் கடல் என்று அழைக்கப்படுகிற கசாலியை பற்றி. கசாலி இவர்களுக்கு ஒரு மிக பெரும் அவுலியாக்கள் இன்னொரு பிரான்ச். அவர் அத்வைத்த கொள்கையில் உள்ளவர். கசாலிங்கிறவர் ஒரு தூய்மையான பரிசுத்த ஏகத்துவம் கிடையாது. அத்வைத்தம் என்ன தெரியுமில்ல, அல்லாஹ் உங்களுக்குள்ள வந்துட்டான், நீயும் அல்லாதான். அல்லாஹ் எனக்குள்ளே வந்துட்டான், நானும் அல்லாதான். அல்லாஹ் அந்த ஃபேனுக்குள்ள போயிட்டான், ஃபேனும் அல்லாதான். எல்லாம் அல்லாதான். இந்த தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்ங்கிற அத்வைத்த கொள்கையை நிலைநாட்ட துடித்தவர் தான் இந்த கசாலி. நம்ம அதை தாண்டி மௌத்தானவரை பத்தி விமர்சனம் பண்ண ஒண்ணும் இல்ல, தேவை கிடையாது. அந்த கசாலி அவங்க பெரிய அவுலியாம்பாங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு நிகராக பேசுவார்கள். அந்த கசாலியினுடைய தம்பி கூட பிறந்த உடன் பிறந்த ஒருத்தர் இருக்கிறார். வழிபாடு செய்வது கிடையாது, வழிபாட்டின் மீது ஆர்வம் இல்லை. கொஞ்சம் முன்னாடி அவங்க வெளியே நிக்கிறாங்க, கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்து. வழிபாட்டின் மீது ஆர்வம் உள்ளவராக அண்ணன் இருக்கிறார், தம்பி எப்படி வழிபாடு துளி அளவு கிடையாது. இவரும் பல முறை சொல்லி சொல்லி பார்க்கிறார், ஒரு நாள் தொழுவல. நபிகளார் தொழுகை இல்லாத அந்த மக்களை பற்றி இஸ்லாம் நமக்கு சொன்னது என்ன தெரியுமா? தொழுகை என்பது ஈமான் கொண்டவனுக்கும் இறை மறுப்பாளனுக்கும் மத்தியில் இருக்கிற ஒப்பந்தம். நான் மன் தரக்க ஸலா ஃபக்கத் கஃபர். எவன் தொழுகை விட்டு விட்டான் அவன் நன்றி கட்ட ஜென்மமாக மாறிவிடுகிறான். தொழுகை விட்டவனுக்கு இஸ்லாத்துல என்ன எந்த ஒரு பங்கும் கிடையாது, மார்க்கம் சொல்கிறது. நாளை மறுமை நாளில் சில சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்களா, மா சலக்கக்கும் ஃபி சக்கர், சக்கரிலே உங்களை நுழைவித்தது எது? லம் நக்கும் மினல் முஸல்லி, நாங்கள் தொழவில்லை. வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. தொழாதவர்களுக்கு இஸ்லாம் இப்படிப்பட்ட நிலையை சொல்லுது, அப்படிதானே? தம்பி தொழல, காக்கா என்ன பண்றாரு, போய் அறிவுரை கொடுக்கிறார். ஒரு நாள் எடுபடல. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, ஒரு வக்து தொழுகைக்கு மட்டும் வரார். அண்ணன் தொழ வைக்கிறார். கசாலி பின்னாடி தம்பி தொழுது கொண்டு இருந்தவர் என்ன பண்றாரு, பாதியிலே போயிட்டார். மக்கள்லாம் விமர்சனம், அட தொழாம கூட இருந்துட்டு போயிடலாம், தொழுகையில பாதியில போலாமா, அது எவ்வளவு பெரிய பாவம். தொழுவலைங்கிறது வேறங்க, பாதியில தொழுதுகிட்டு இருக்கும் ஒருத்தன் ஓடுறான்னா ஓடுவானே யாராவது, அப்படி ஓடுறான எவ்வளவு பெரிய பாவி என்று மக்கள் பேசுகிறார்கள். இது நம்ம வார்த்தை இல்ல, அந்த அலிம்சா பேசுறாரு. அப்ப கசாலியும் பாக்குறாரு, கரெக்டு தானே, போய் கேட்கிறார், ஏன்பா அப்படி போன? இல்ல, நான் தொழுகையில் வந்து நின்ன, நீங்கள் ஒரு ரக்காயத்து நான் கலந்து நான் வெளியே வந்த அந்த ரக்காயத்து இருக்கிற, நீங்க உலக சிந்தனையில மூழ்குனீங்கிறார் அவர். யாரு? கல்வி கடலுடைய உள்ளத்துல என்ன இருந்துச்சுன்னு அறவே தொழுகையினுடைய சாயலோ தொழுகையினுடைய ஒரு வாடையோ இல்லாத நபர் என்ன சொல்றாரு, உங்க உள்ளத்துல உலக ஞானம் இருந்துச்சு, ஏதோ ஒரு உலக ரீதியா ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்க, அதனால எனக்கு இந்த தொழுகையில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். உடனே கசாலி கேட்கிறார், உன் காலில் வேணா உலட்டுமா? எப்படி
இவ்வளவு அறிவை எங்கடா வச்சிருந்த? நான் அப்படி நினைச்சேன், உனக்கு யாரா சொன்னா? நான் இன்னொரு அவுலியா கிட்ட போய் பாடம் படித்துக் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறான். எவ்வளவு கதைகள்! இது மக்கள் மத்தியில் எதை உணர்த்துகிறார்கள், ஊக்குவிக்கிறார்கள் என்றால், அவுலியாக்கள் தான் இஸ்லாத்தினுடைய விற்பனகர் என்பதை போன்றும், அவுலியாக்கள் தான் இஸ்லாத்தை கட்டமைத்தார்கள் என்பதை போன்றும், அல்லாவுக்கு ஏதோ ஒரு சில இலாக்காக்களை மட்டும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். அல்லாவை அவர்கள் ஒரு பொருட்டாக கூட மதிக்கல. உண்மையில யோசிச்சு பாருங்க, அவுலியாக்களை தீர்மானிக்கிற அதிகாரமோ திறமையோ தகுதியோ நமக்கு இருக்குதா? நாம் அதை முடிவு செய்யலாமா? எந்த அளவிற்கு என்றால், நபிகளாருடைய காலத்துல உஸ்மான் பின் மதூன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபி தோழர் மௌத்தாவரார். ஹிஜ்ரத்து செய்து வந்தவர். ஹிஜ்ரத்து செய்தவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிற நன்மை என்ன? அவர்கள் அன்று பிறந்த பாலகனாக மாறிவிடுகிறார்கள் ஹிஜ்ரத்து செய்தால். ரசூலுல்லாஹ்வோடு ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வந்தவர். எல்லா பாவம் முடிக்கப்பட்டுருச்சு. அல்லாஹ்வுக்காக ஏழ்மையை சந்தித்தார். அடுத்தவருடைய வீட்டில் உம்மு ஆயிலா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அம்மையாரினுடைய வீட்டில் தஞ்சம் புகுகிறார். அங்குதான் உணவை உண்ணுகிறார். சில நாட்களில் நோய்வாய்ப்படுகிறார். ஆள் மௌத்தாயிட்டார். கொண்டு வந்து ஜன்னத்துல் பக்கி என்று அழைக்கப்படுகிற மஸ்ஜித் நபவியை ஒட்டி இருக்கக்கூடிய கபர்ஸ்தானிலே வந்து அடக்கம் செய்யப்படுகிறார். இந்த உம்மு ஆயிலா என்று அழைக்கப்படக்கூடிய நபி தோழியர் கபர்ஸ்தானுக்கு அருகிலே வந்து அமர்ந்து கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உஸ்மானே, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்தி விட்டான். நீங்க யாரு? ஒரு தகுதியான இடத்துக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உம்மு ஆயிலாவே, உஸ்மானை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான்னு சொன்னீங்களே, யாரு உங்களுக்கு சொன்னா அப்படின்னு கேட்கிறாங்க. நியாயமான கேள்வி தானே இது? நியாயமா இல்லையா? நம்ம போய் கேட்டோம், ஆதாரம் கேட்கிறாங்க. எல்லாமே ஆதாரத்துக்கு பிறந்த ஆட்கள். எதை கேட்டாலும் ஆதாரம் ஆதாரங்கிறாங்க. அல்லாஹ் இருக்கிறான்னு கண்ணில் காட்ட முடியுமா? ஆதாரம் இருக்குதா அப்படின்னு வித்தியாசமான கேள்வி. நீங்க சொன்ன வார்த்தை குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதான்னு கேட்டா ஆதாரம்லாம் காட்டணும் இஸ்லாத்துல இல்ல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க உம்மு ஆயிலாட்ட, உம்மு ஆயிலாவே, உஸ்மானை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான் என்றீர்களே, யார் உங்களுக்கு சொன்னா? அப்ப உம்மு ஆயிலா ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, நான் பார்த்தவரை மிக அப்பழுக்கற்ற நற்குணவாதி இந்த உஸ்மான், மௌத்தானவர். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, வெளியே தான் நிக்கிறாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தாவிட்டால் வேற யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு கேட்கிறாங்க. நியாயமான கேள்வி தான். நம்ம பார்த்தா அப்படிதான் சொல்லுவோம். அட, ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது, ஒரு தீமையான பண்பு கிடையாது. வழிபாட்டில் அவ்வளவு உச்சம், அவ்வளவு தர்மங்கள், அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு பொறுமை. இவரை நம்ம சொர்க்கவாசின்னு சொல்லலாம், நம்ம மனசு தூண்டும்ல. இதைத்தான் உம்மு ஆயிலாக்கு தூண்டி இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமையில் எனது நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. யாரு நிலை? நான் தூதர் தானே. அல்லாஹ் எனக்கு கொடுத்த தகுதி என்ன? நபிகளார் கொடுத்த தகுதி என்ன? இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅக்கர். நபியே, உங்களுக்கு மிக தெளிவான வெற்றியை நாம் அறிவித்து விட்டோம். உங்களுடைய முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. உலகத்திலேயே இப்படி ஒரு நற்சான்று வாழுகிற தருணத்தில் ஒரு அடியாருக்கு கிடைக்குதுன்னா அது நபியை தவிர இன்னொரு ஆள் கிடையாது. மறுமை நாளில் தீமை தட்டில் ஒரு தீமை கூட இருக்காதுன்னா ரசூலுல்லாஹ்க்கு தான். ஏனை நபி தோழர்கள், நபிமார்கள் பயப்படுறாங்களே. நான் 3 போய் சொல்லிட்டேங்கிறார் இப்ராஹிம் நபி. நான் ஒரு கொலை செய்து விட்டேன் இஸ்லாத்தை அறிகிற காலத்திற்கு முன்பாக என்கிறார் மூசா நபி. அவ இவ்வளவு பேர் இவ்வளவு சொல்லும் போது ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பாவம் கிடையாது மறுமை நாளினுடைய பிரவேசத்துல. அந்த நபி சொல்லுகிறார், எனது மறுமை நிலை என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்ப யாரு நீங்க அவுலியாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்னுடைய நிலை தெரியாதுங்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை போது முழு உலகத்துல யாரையுமே அவுலியாக்கள் என்று முடிவெடுக்க முடியாது இஸ்லாம் சொல்கிறது. இவர்கள் காட்டுகிற நபர்கள் வழிபாட்டில் ஆர்வம் கொண்டவர்கள் அல்ல, சதக்காவில் ஆர்வம் கொண்டவர்கள் அல்ல, ஹஜ்ஜிலே ஆர்வம் கொண்டவர்கள் அல்ல. எல்லாம் மனநல நோயாளிகளாக இருந்து பீடி குடிச்சவங்களும் அவுலியாவான கதையெல்லாம் உண்டு. யானையும் குரங்கும் அவுலியான கதையெல்லாம் உண்டு. யாரை இவர்கள் அவுலியாக்குறார்கள்? யாரையெல்லாம் சொன்னால் மக்கள் மத்தியிலே பல கதைகளை கப்சாக்களை அளந்துவிட முடியுமோ, யாரை சொன்னால் வயிற்று பிழப்பை நடத்த முடியுமோ, அப்படிப்பட்ட சமுதாயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்கிற நபர்களை தேர்வு செய்து இவர்களுக்கு அவுலியாக்கள் என்ற பட்டத்தை சூட்டுகிறார்கள். உண்மையில் அவுலியாக்கள் யார்? இஸ்லாம் யாரை அவுலியாக்கள் என்று சொல்கிறது என்றால், அந்த மரண நேரம் வரை அவர்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. அதுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, அதை சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நபிகளார் சொன்னார்கள்,
ஒரு முறை போர்க்களத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர், அவரை நம்ம நபித்தோழர் என்று சொல்லக்கூடாது, ஒரு இஸ்லாமிய அடியார் வீர தீரமாக சண்டையிடுகிறார். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், இதோ சொர்க்கவாசிங்கிறாங்க. உண்மையில் அவர் அல்லாஹ்வுக்காக வந்தவர். போர்க்களத்துக்கு அவர் யாருக்காண்டி வந்தாரு? புகழுக்காக, பேருக்காக, பெருமைக்கு வரல, அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறார். மார்க்கத்துக்காக யுத்தம் செய்கிறார். சொர்க்கத்தை எதிர்பார்த்துத்தான் அத்தனை காரியத்தில் ஈடுபடுறார். வீர தீரமாக சண்டையிடுகிறார். இதற்கு முன்பு வரை அவர்கிட்ட எந்த விதமான நெகட்டிவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர் நரகவாசினாங்க. அப்ப அந்த நேரத்தில் சஹாபாக்களில் ஒருத்தர் பின்தொடர்ந்து செல்கிறார். அவருடைய நிலையை பார்க்கிறார். காயங்கள் ஏற்பட்ட அந்த நபர், முஸ்லிமான நபர், தனது ஆயுதத்தால் தன்னை குத்தி கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறார். இவர் போய் பார்க்கலைன்னா அவர் எப்படி இறந்தாரும் கூட முழு உலகத்துக்கு தெரியாம போயிருக்கும். ரசூலுல்லாஹ் வந்து சொல்லும் போது நபிகளாரை பார்த்த அந்த நபித்தோழர் சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, உங்களை நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நான் மொழிகிறேன், சாட்சி கூறுகிறேன் என்கிறார். என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்க நரகவாசி என்று சொன்ன நபர் தற்கொலை செய்து கொண்டு மரணித்தார், நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், வாழ்க்கையில் இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. நபிகளார் சொன்னார்கள், செயல்கள் அனைத்தும் இறுதி முடிவை பொறுத்து தான் அமையும். 80 ஆண்டு காலம் ஒருவன் தொழுதிருக்கலாம், மரண நேரத்தில் குஃப்ருடைய சிந்தனையில் மௌத்தான நிரந்தர நரகவாசி. 80 ஆண்டு காலம் பாவம் செய்திருக்கலாம், மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிந்து விட்டால் அவன் சொர்க்கவாசி. மரண நேரம் தான் முடிவு செய்யுமே தவிர ஒருவன் அவுலியாவா இல்லையா என்பதை நாமளோ நீங்களோ நானோ முடிவு செய்யக்கூடிய ஒரு காரியம் கிடையாது என்பதை உங்களுக்கு மத்தியில் சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு அறிவிப்பு தான். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணி அளவில் திருக்குரான் திறனாய்வு போட்டி 11, 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி பருவ மாணவ மாணவியர்களுக்கு நடைபெற இருக்கிறது. சூரா நூர் என்ற 24வது அத்தியாயம், சூரா லுக்மான் என்ற 31வது அத்தியாயத்திலிருந்து அந்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்கான கேள்விகள் எழுத்து தேர்வின் மூலமாக நடைபெறும். அதிலே வாய்ப்புள்ளவர்கள் அதில் கலந்து கொண்டு மார்க்கத்தினுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். வெள்ளி சனி ஞாயிறில் நடைபெறக்கூடிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுங்கள். நாளைய தினத்தில் நடைபெறக்கூடிய ஏழை எளியவர்களுக்காக கொடுக்கப்படுகிற உணவுக்காக உங்களுடைய பங்களிப்பையும் தாராளமாக தந்து உதவுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.